السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ومنهم عاهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين فلما آتاهم من فضله تولوا وهم مؤمنون فعاقبهم نفاقا في قلوبهم إلى يوم يلقونه بما أخلفوا الله ما وعدوه وبما كانوا يكذبون. ஆமன்னா பில்லா ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அவர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய பெயரால் சத்தியம் செய்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அருள் வளத்தை எங்களுக்கு தந்தால் நாங்கள் நிச்சயமாக தர்மம் செய்வோம், நல்ல மக்களிலே நிச்சயமாக நாங்கள் இணைந்து விடுவோம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறார்கள், சத்தியம் பண்ணுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அருள் வளத்தை அவர்களுக்கு வழங்கிய போது பின்பு அவர்கள் கருமித்தனம் காட்டுகிறார்கள், புறக்கணித்தவர்களாக திரும்ப சென்று விடுகிறார்கள். அவருடைய இதயங்களிலே அல்லாஹ் வஞ்சகத்தன்மையை இறுதியாக்கி விட்டான், முடிவாக்கி விட்டான். இலா யௌமி யல்கௌனஹு, மறுமையினால் அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நாள் வரை. என்ன காரணம்? வாக்களித்த ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள், மட்டுமல்ல பொய் பேசினார்கள் என்பதுதான் காரணம். அவர்கள் அறியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மெதுவாக பேசுவதையும் பரம ரகசியமாக பேசுவதையும் நிச்சயமாக அறிகிறான். மறைவான விஷயங்களை எல்லாம் அவன் நன்கு அறிந்தவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா தௌபா 9ஆம் அத்தியாயத்திலே 75, 76, 77, 78ஆம் வசனங்களாக 5 வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான். ஒரு சம்பவத்தை பின்னணியாக வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி அருள் இருக்கிறான். சாதாரணமாக பொதுவாக அல்லாஹ் நம்மிடத்துல செல்வத்தை தந்திருக்கிறான் என்றால், நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அளவான செல்வத்தை வைத்து நாம் வளமாக வாழ முடியும் என்றால் அப்படி நாம் வாழ பழக வேண்டும். மேலும் மேலும் செல்வத்தை அதிகரிப்பதன் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் பாதித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு உபதேசத்தை தான் இந்த வசனம் நமக்கு வழங்கியவாறு இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நாம் தெரிந்த ஒரு சம்பவம், சாலபா பின் ஹாத்தப் என்கின்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் வறுமையிலே இருந்தார். இருந்தாலும் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது, நலமோடு வளமோடு சென்று கொண்டிருந்தது. அவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதரத்தில் வந்து கேட்டுக்கொண்டார், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், எனக்கு மேலும் அருள் வளம் கிடைக்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், துஆ செய்யுங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு. அதை கொண்டு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதிகம் அல்லாஹ் செல்வத்தை தந்து நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருப்பதை விட இதுதான் உங்களுக்கு மேலானது என்று சொன்னார். அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வங்களை வைத்து, நேமத்துகளை வைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதை தாண்டி அல்லாஹ் தந்து விட்டான் என்றால் அதற்கேற்றவாறு நாம் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பு நண்பருக்கு சாலபா பின் ஹாத்தபுக்கு அறிவுறுத்தினார்கள். அவர் பெருமானாருடைய பேச்சை கேட்கவில்லை, திரும்ப திரும்ப சொன்னார், எனக்கா நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னார் மட்டுமல்ல, அவர் சத்திய பிரமாணமும் செய்தார். அல்லாஹ் எனக்கு நல்ல அருள் வளத்தை தந்தான், பொருள் வளத்தை தந்தான் என்றால் நான் நிறைய தர்மம் செய்வேன், நல்லவர்களிலே உள்ளவனாக ஆகிவிடுவேன் என்று அவர் சத்தியமும் செய்தார். துஆ செய்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் ஆட்டுக்குட்டி மூலமாக அல்லாஹ் அவருடைய செல்வத்தை வளம் பெற செய்தார். ஆட்டு பண்ணை அவர் ஏற்படுத்தினார். அந்த பண்ணையிலே ஆடுகள் அதிகரித்து கொண்டே போயின. மதீனாவிற்கு உள்ளே வைத்து அவர் பண்ணை வைக்கவே முடியவில்லை. மதீனாவிற்கு வெளியே சற்று தூரத்திலே மிகப்பெரிய பண்ணையை உருவாக்கினார்.
அன்றைய காலகட்டத்தில் ஆட்டு பண்ணைகள் தான் அதிகமாக வைத்து அவர் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஜக்காத்துடைய வசனம் இறங்கியது. ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த வசனம் இதே சூரத் தௌபாவில் தான் இன்னமும் ஜக்காத் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நாம் வாசித்தோம், படித்தோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஜக்காத் தர வேண்டியவர்களுடைய லிஸ்டிலே அந்த சாலபா பின் ஹாத்தபும் இருந்தார். காரணம், அவர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா பரக்கத்தின் காரணமாக, அவர் கேட்டுக்கொண்டு துவா செய்ததின் காரணமாக. எனவே ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களுடைய லிஸ்டிலே அவருடைய பெயரும் இருந்தது. நாம் கூட பைத்துல் மால் மூலமாக லிஸ்ட் எடுத்து வைத்திருப்போம். செல்வந்தர்களுடைய லிஸ்ட் எடுத்து வைத்து ஜக்காத் நிதி வசூல் செய்வது என்பது ஒரு சுன்னத்தான நடைமுறைதான். பனு சுலைம் என்கிற கூட்டத்தார், ஜுஹைனா என்கிற கூட்டத்தாரில் உள்ள 2 சஹாபிகள் அவருடைய பண்ணைக்கு சென்று இவ்வாறு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ் இங்கே சொல்லியது போல அவர் கருமித்தனம் காட்டினார். இது என்னது? முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே ஜிஸியா பாதுகாப்பு வரி கேட்பது போன்றிருக்கிறது என்கிற ஒரு போடு போட்டார். அவர் ஜக்காத்து கேட்டால் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே அவருடைய பாதுகாப்புக்காக இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும்? ஜிஸியா என்கின்ற பாதுகாப்பு வரி வசூலிக்கும். இது அது போன்ற ஒரு வசூலாக வல்லவா இருக்கிறது, நான் யோசிச்சு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். எப்படி அவருடைய நிலைமை மாறுகிறது பாருங்கள். அவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்துல எப்படி கேட்டார்? நீங்கள் என்னுடைய பொருள் வளத்துக்காக துவா செய்யுங்கள், நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், என்னுடைய பொருள் வளம் பெற்றால் நான் நிறைய தர்மம் செய்வேன் என்று சொன்னவர் இப்போது தலைகீழாக மாறிவிட்டார். யோசிச்சு சொல்கிறேன் என்று சொன்னார். 2ஆம் முறை 3ஆம் முறையும் அந்த 2 தோழர்கள் சென்று ஜக்காத் கேட்டார்கள். யோசித்து சொல்கிறேன் என்றே சொல்லிவிட்டார். அதற்கு பின்புதான் இந்த வசனம் இறங்குகிறது. அவருக்கு சாட்டையடியாக அடிக்கிற ஒரு வசனம், இது கடுமையான ஒரு வசனம். இப்படி அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய செல்வத்தை தந்ததற்கு பின்னாலே கருமித்தனம் காட்டுகிறார்கள், புறக்கணித்து விட்டு திரும்ப செல்கிறார்கள். கியாம நாள் வரை அவருடைய இதயங்களிலே அல்லாஹ் வஞ்சகத்தன்மை இறுதியாக ஆக்கிவிட்டான். வாக்குக்கு மாறு செய்தார்கள், பொய்யுரைத்தார் என்கிற காரணத்தினாலே. இந்த வசனம் இறங்கிய உடனே அந்த சாலபா பின் ஹாத்தப் என்பவருடைய உறவினர்கள் ஒருவர் வேகமாக சென்று சாலபாவிடத்திலே சொன்னார், உன் விஷயமாகத்தான் ஒரு இறை வசனமே இறங்கியது. இது கியாம நாள் வரை இந்த வசனம் வாசிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீ ஒரு முஸ்லிமாக இருந்து பெருமானாரிடத்தில் துவா செய்ய கேட்டு அவர்கள் துவா செய்து உன்னுடைய செல்வம் இந்த அளவுக்கு பெருகியதற்கு பின்னாலே நீ இப்படி ஜக்காத் கொடுக்க மறுக்கிறாய் என்பதை அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி விட்டான். என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். இவர் வேகமாக ஜக்காத் பணத்தை அள்ளி கொண்டு வந்தார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் தடுத்து விட்டான். இனி ஒரு இடத்துல ஜக்காத் வசூலிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தடுத்து விட்டார். அவர் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டு கொண்டார். இது அரபியரிடத்தில் உண்டான ஒரு பழக்கம். துக்கமான சமயங்கள்ல, சோகமான சமயங்கள்ல, துயரமான சமயங்கள்ல மண்ணை அள்ளி தலையிலே வாரி போட்டு கொண்டு, ஆஹா நான் தப்பு செய்து விட்டேனே என்று சொல்லியவாறு அவர் சென்று விட்டார். ஆனால் உண்மையில கூட அல்லாஹ் சொல்றார் இறுதி வசனமாக, அவர் நயவஞ்சகத்தன்மையோடு தான் வருகிறார். தம் மீது விழுகின்ற அந்த பழியை தீர்த்து கொள்வதற்காக, இல்லை நான் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன் என்கிற விஷயத்தை ஒரு நாடகத்தன்மையோடு அவர் தருவதற்காக வேண்டாம் விருப்போடு வந்தார் என்ற காரணத்தினால்தான் பெருமானார் அதை ஏற்கவில்லை. பாருங்கள் அவருடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது பாருங்கள். ஒரு சஹாபி ஆக இருந்தவர் பின்பு அவர் முனாஃபிக் நிலைமைக்கு மாறுகிறார். அதற்கு பின்பு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்து விடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக்னுடைய ஹிலாஃபத்து காலகட்டத்திலே அப்போதும் அவர் ஜக்காத் பணத்தை கொண்டு வருகிறார். அபூபக்கர் ஏற்க மறுத்து விட்டார்கள். பெருமானாரை உங்களுடைய ஜக்காத்தை ஏற்கவில்லை, நான் எப்படி ஏற்பேன்? உமர் அல்லாஹ்வுடைய காலகட்டத்திலே வந்தார், ஏற்க மறுத்தார்கள் உமர் அல்லாஹ் அவர்கள். பின்பு உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலே அவர் இறந்து போய்விட்டார். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சாலபா பின் ஹாத்தப் அவருடைய பெயர் சாலபா பின் ஹாத். 2 சாலபாக்கள் இருக்கிறார். இதே பேரிலே இன்னொரு சாலபா பின் ஹாத்தம் இருக்கிறார். அவர் உஹது சஹாபி.
உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி, பரிசுத்தமான சஹாபி. இருவரும் ஒருவர் அல்லர். இவர்தான் முனாஃபிக், ஒரு நயவஞ்சகத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். இவருடைய முடிவு மிக மோசமாக ஆகிவிட்டது. அவருடைய மனசுக்குள் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியுமப்பா என்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் நம்முடைய உள்ளங்களில நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கிடையில் நம்ம என்ன ரகசிய பேச்சுக்கள் பேசிக் கொள்கிறோம் என்பதெல்லாம் படைச்ச ரப்புக்கு தெரியும். இறுதியில வசனத்தை அப்படி நிறைவு செய்கிறான். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால், நாம் சில சமயங்களில சில தப்புக்களை விடுவதாக சத்தியம் இனி நான் அல்லாஹ்வை சத்தியமாக நான் குடிக்கவே மாட்டேன், வட்டி கடன் வாங்கவே மாட்டேன், லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடவே மாட்டேன், சூதாட மாட்டேன், போதை பொருள்களை புசிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி சத்தியத்தை நிறைவேற்றாவிட்டால் இந்த சாலபாவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இதயங்களில் நயவஞ்சகத்தன்மை ஆக்கபகும் நிஃபாக்கா ஃபி குலூபிஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக்கபகும் என்றாலே அவருடைய இதயங்களிலே அல்லாஹ் நயவஞ்சகத்தை இறுதியாக ஆக்கிவிட்டான், முடிவாக ஆக்கிவிட்டான் என்று. எனவே நாம் நல்ல விஷயங்களை செய்வதாகவோ தீய விஷயங்களை விடுவதாகவோ நாம் சத்தியம் செய்து விட்டோம் என்றால் அந்த சத்தியத்தை நம்முடைய இறுதி மூச்சு வரை காப்பாற்ற வேண்டும். சாலபாவுடைய லிஸ்டை நாம் சேர்ந்து விடக்கூடாது. அப்படி சேர்ந்து விட்டால் விளைவு என்ன ஆகும்? இந்த உலகத்திலையும் அவருக்கு கேவலம், மறுமையிலையும் அவர் நரகத்திற்கு செல்ல போகிறார். இந்த ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கிறது. எனவே ஒரு முனாஃபிக்கினுடைய தன்மை இடத்துல வந்து விட்டது. ஒரு முனாஃபிக்கினுடைய தன்மையை பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேசினால் அவன் பொய்யுரைப்பான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பிக்கை மோசம் செய்வான் என்று. இந்த 3 குணங்களும் இவரிடத்துல வந்துவிட்ட காரணத்தினாலே இந்த சம்பவத்தை அல்லாஹ் இந்த வசனமாக பதிவு செய்ததற்கு காரணம் என்ன? நமக்கு படிப்பினை. ஆம், அவரை போன்று நாம் இருக்கக்கூடாது. இந்த நயவஞ்சகத்தன்மை, நயவஞ்சர்களுக்கு உண்டான அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்துல வந்துவிடக்கூடாது. நம்முடைய ஈமான் எப்போதும் பரிசுத்தமாக பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளிருக்கிறான். ஒரு சம்பவ பின்னணியோடு நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக.